பாடிக்கிறப்ப கொஞ்சம் உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளமோக அழுதனே கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா காதலுக்கு தொல்லையா கண்ணை துறந்தா ஒளியில காலை எடுத்தா நடவலே உயிர் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே பெண்மணியால் வர்ணத்து 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்காக இவளை வர்ணிக்க வேண்டும் என்ற காலகட்டங்கள் இருந்தாலும் கூட இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் மேலும் ஒரு முறை சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா ஆளுநர் சோ அதி அற்புதமான ஒரு கானம் கேக்குதுல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் போடுவான்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் எதிர்பார்த்தது இந்த சத்தத்தை அல்ல, வேற எதை கேட்க வேண்டி இன்னொரு சத்தம் ஒண்ணு இருக்கு. கோமாளி சத்தம்னு பேரு. காவலாளி ஒருத்தர் வந்தார்ல பப்புனு, ஏன் அவர் வாயை திறக்க சொன்னா வாயை திறந்து ஆளுநர் சோ போட மாட்டாரா? மேடைக்கு மேடை இதே அக்க போறா போச்சு. ஏன் ஒரு தடவை சோ போட்டதை என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் சாமி கதையை ஒரு நிமிஷம் வைத்துள்ளரே, இதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததிலே நியாயமான நியாயத்திற்காக பேசக்கூடிய ஒரு பெட்டிக்காரர் யாருன்னா என்னுடைய மைத்துனர் மணி என்ற பிரபுதான். வாங்க தம்பி. சிவகங்கை சீமை பாளையப்பட்டு பயலு கொடூரமா அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 51 கொடூரமா அன்பு சகோதரர்கள் சிவகங்கை சீமை பாளையப்பட்டு பயலுக கொடூரமா அன்பு தம்பிகளுக்கு என் சார்பாக நான் சார்ந்து கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலை பணி தொடர். ஏன் மைத்துனர் உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, ஏன் கேட்டீங்க? ஏன்னா நியாயம்னு ஒன்று இருக்கு. சரி, அதை நியாயமான ஆள்கிட்ட கேட்டால் நியாயம் கிடைக்கும். ஓ, நான் பார்த்ததுலேயே நியாயமான ஒரு பெட்டிக்காரி யாருன்னா மைத்துனர் மணி என்ற பிரபு. நீங்க இப்ப நாரதர்னா சரி கதைப்படி மேலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டேன். ஆமா ஆமா கதைப்படி சாமியை கும்பிட்டேன், இடத்தை வர்ணிச்சேன், சத்தம் கேட்கிற பெண்ணை வர்ணிச்சேன், கதை சுமூகமா போயிட்டு இருக்கு. இப்ப நான் அடுத்து ஒருத்தர் சந்திக்க போறேன். ஆமா, ராஜபாட்டையா இல்ல, வள்ளியவா இல்ல, தோழியவா இல்ல, நம்பிராஜனையா கிடையாது, யார பப்பனை சந்திக்க போறீங்க. அப்ப அவரை சந்திக்கணும்னா இப்ப ஒருவேளை அவர் சோ போட்டாருன்னா நான் ஒரு வசனம் பேசுவேன். அப்ப இந்த பெண்களுக்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதல்ல அவரை சந்திப்போம் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப எளிதா கதையை புரிய வைப்பேன். இந்த ஆளு வாயவே திறக்கலைனா குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி திடுது பண்ணி இவரை சந்திச்சேன்னா பாக்குற மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னு பாடிக்கிட்டு இருந்தாரு பேசினாரு திடுது பண்ணி போய் சந்திக்கிறாரு, என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் நேரிடும். அப்ப தப்பு தானே? கண்டிப்பா சத்தம் போட்டதானே வசனம் பேச முடியும். சத்தமே நீ போடலைன்னா கதை எப்படி நடக்கும்? அது சரி, என் கேள்வி நியாயமா இருக்கா? நியாயமான கேள்வி. அதனாலதான் நியாயமான உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நீங்க சொன்னது எல்லாமே நியாயமான பெட்டிக்காரன்னு சொன்னீங்க. உண்மை தானே? நியாயத்துக்கு இவ்வளவு குரல் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரிதான். ஆமா, இப்போ வந்து அவர் ஷோ போடணும். ஏன் ஜாமி என்னங்க ஷோ போடணுங்கிறீங்க? ஷோ போடணும். ஏன் ஜாமி என்னங்க அவர் என்ன உங்க வீட்டு வேலைக்காரரா சொன்னோன்னு ஷோ போடுறதுக்கு? என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? என் வீட்டு வேலைக்காரர் அவர் என் வீட்டு வேலைக்காரர், நான் அவர் வீட்டு வேலைக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கதையை நடத்தணுமா இல்லையா? கதையை நடத்துங்க. போட்டா தானே கதை நடத்த முடியும். ஷோ போட்டா தான் நீங்க சொல்லுவீங்களாக்கு என்ன எப்படின்னு என்ன கேட்குறீங்களா? இல்ல கதை நடத்துவீங்களா நான் கேட்கிறேன். நான் பார்த்ததிலே நியாயமே இல்லாத ஒரு பொட்டிக்காரன் எவன்னா அது மணி என்ற பெருமாச்சா. மரியாதை குறையுது. இல்லையா எவ்வளவு தூரம் நீ தூக்கி வச்சிருக்கேன் தொப்பு நீ கீழே போட்டுட்டியா? நியாயமான சரி நியாயம் இல்ல, அதை பத்தி எனக்கு பஞ்சாயத்து இல்ல. ஷோ பண்ண அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இருக்க டேய் ரெடி பண்ணி பண்ணல சும்மா இருக்கடா.
இப்ப ஷோ போட சொன்னாங்க. ஆமாங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. ஓ மச்சான், அதான் போனா போட்டு சாமி வர கால உள்ள குறைய கொஞ்சம் கெஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஷோ போடுங்க கேக்குறேன். இல்ல இப்ப இந்த பொட்டியை நொறுக்க போறேன். நொறுக்கணும், நீங்க கவலைப்பட போறேன். ஏன்னா அது உங்க பொட்டியே இல்ல. அதை சொல்லுங்க. கீபோர்டு தான் நொறுக்கணும். இங்க வாங்க, அவரு காலில் கொஞ்சம் நாரதர் கெஞ்சுறாரு. நான் ஒன்னும் அவ்வளவுதான் கீழே இறங்கி போல. நான் என் கதாபாத்திரப்படி நான் கம்பீரமா தான் கேட்கிறேன், ஷோ போடியான்னு. உன் வேலை என்ன? இந்த நாடகத்துல நீ என்ன ராஜபாட்டா? கிடையாது. இல்ல வள்ளி வேஷம் போட்டிருக்கியா? கிடையாது, கிடையாது. இல்ல நாரத வேஷம் போட போறியா? இல்ல இல்ல. சாதாரண பப்புனு ஒரு கோமாளி. இந்த பாருங்க, உனக்கெல்லாம் இவ்வளவு திமிருனா அப்படிலாம் பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? நீங்க இந்த இடத்துல வேணா நாரதரா இருக்கலாம். சரி, அவர் தனிப்பட்ட முறையில மக்கள் மத்தியில சின்ன கலைவாணன்ற ஒரு பட்டம் பெற்றவர். அது அவர் பேசுற கருத்துக்கு அதை ஏத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? இதே மேடையில், இந்த மேடையில் இல்ல, நாடகத்துறையில நாரதர் வேஷமும் அவர் போட்டிருக்காரு, ராஜபாட்டு வேஷம் போட்டிருக்காரு. அப்ப இத்தனை திறமை இருக்கு, அதை மறுக்கல. இந்த பழைய நடுவையில் மேடைக்கு இந்த ஆளு ராஜபாட்டு போட்டிருக்கா? இல்ல இல்ல, தப்புன்னு தானே போட்டுருக்கு. அந்த வேலை நீங்க பாருங்கிறேன். ஒருவேளை உனக்கு புராணம் பேச ஆசை இருந்தா அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல உன்னை போடலாம் முடிவு பண்ணா, ஏங்க நான் 2 வருஷம் பப்புன வந்துட்டேன், ஏன்னா பப்புன வரல, நான் ராஜபாட்டு வர்றேன் அப்படி வா பேசு, உன்னை அப்ப ஒத்துக்கிறேன் அறிவாளின்னு. இப்ப போட சொல்லுவோமா? நீ பப்புனு தானே. ஒரு நாடகத்தை ஒரு பப்புனு எதுக்கு முதல்ல? எதுக்குன்னா இப்ப ஊர்க்காரங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அது என்ன சாமிக்கு விசேஷம், என்ன திருவிழா முன்னிட்டு யார் நாடகம் நடத்துறா, யார் அமைப்பாளர், யார் நடிகர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆமா ஆமா, சரி. கோளாரா இருக்கே, இது என்ன சரக்குன்னு தெரியலையே. பேரை வேணா காலையில் எழுதிய இறங்க நாடகத்துக்கு எடுத்து உட்காந்துருக்குப்பேன். ஏற்கனவே கரைச்சலுமே இப்போதான் ஒரு அமைதியாக இருக்கு. அன்பு அண்ணார் கோலார் குரூப்ஸ் அன்பு சகோதரர் சார்பாக தாய் பாடல் ஒன்று கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக போகிறப்ப ஒரு 4-5 பாட்டு கண்டிப்பாக வரிசையாக பாடிடுறேன். நீங்கள் கேட்ட பாட்டலாம் அதுக்கான நேரம் இது கிடையாது. நான் அடுத்தடுத்தால சந்திக்க வேண்டியிருக்கு. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இதுலங்க விட்டேன். ஆமாம், அவர் தான் ஐயா வாங்க வாங்க மேலே வாங்க. இந்த மேடையில் நாரதராக வெற்றி முரசு கொற்றிபுரம் அன்பு மாப்பிள்ளை ஜெய மாதவன் அவர்களுக்கு நான் எழுதிய வீதியில் தவழும் விதைகள் என்ற கவிதை நூலை பரிசாக கொடுத்து வாழ்த்துகிறேன். கோடி ரூபா கொட்டி கொடுத்தா கூட இது போன்ற ஒரு அமைப்பு அமையாது. நம்ம ஐயா அவர்களே, மாமா அவர்களே எழுதி இதை மேடையில் அன்பளிப்பாக பரிசாக வழங்கியிருப்பது உண்மையிலே எவ்வளவு தூரம் நன்றி கூறினாலும் அதற்கு ஈடிணையே ஆகாது. நூலினை வழங்கி கௌரவப்படுத்திய அருமை மாமா அவர்களும் குடும்பத்தார்களுக்கும் பழைய நடுவையில் கிராமத்தை சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சிறந்தாத நன்றியை தெரிவித்து கலைப்பணி தொழிலை நன்றி வணக்கம். அந்த அடிப்படையிலே பப்புனருக்கு என்ன வேலைன்னு கேட்டியே. ஆமாம், நோட்டீஸ் படிக்கணும்னு சொல்லிட்டேன். சரி, வேற என்னன்னா டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடுனேன். வீட்டுக்காரன் வந்து விட்டுனான்னா சிறப்பாக ஆடிட்டு இருக்காப்புலங்க, அடி நொறுக்கிட்டு இருக்காப்புல, நொறுக்கிட்டு தான் இருக்காப்புல. வேற என்ன வேலை? அதுக்கப்புறம் ஆமா, மக்களை சிரிக்க வைக்கிறார். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சிரிக்க வைக்கிறார், சிந்திக்க வைக்கின்றார். நான் அதெல்லாம் கேட்கல மைத்தோனரே. இந்த நாடகத்துல எதுக்கு அவர் பப்புன்னு கேட்கிறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனுன்னா, எதுக்கு நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்ப்பதற்காக, நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக, நாரதர் எங்களுக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா துணைக்கு வருவதற்காக. இது மாதிரி எடுபடி வேலை தான் இந்த நாடகத்துல பப்புனு. நீ நான் சொல்லி அப்படி என்ன தெரியும்? ஏதாச்சும் ஒரு புராணமோ இல்ல ஏதாச்சும் ஒரு இதிகாசமோ ஏதாவது தெரியுமாயா? சும்மா ஏதாவது தொண்டை மட்டும் ஆவான்னு திறந்துட்டா போதுமா? ஐயோ சாமி, உங்க தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல. ஏன் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. உன்னை யார் யார் பெட்டி குட்டி அந்த நாடகத்துக்கார் வரல. கொஞ்ச நாள் இந்த இம்சம்லாம் இருந்துச்சு, மறுபடியும் இம்சையை கொடுக்க ஆரம்பிச்சாரியா. சும்மா வரல அவர் ஒண்ணு நாடகத்துக்கு. வேற என்ன தெரியும் கேக்குறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? புராணம், இதிகாசம், இலக்கியம் அனைத்தும் தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கா? ஆமா, உண்மையிலேவா? பேசி பாருங்க, அப்புறம் தெரியும். பேசி என்ன ஒரு நாரதர் நிக்கிறேன், ஒரு பப்புனுக்காரர்கிட்ட பேசி பாருங்க. எனக்கு என்னமோ வீணை எல்லாம் கலந்து ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு மேடையில ஒரு நாரதரை விரட்டி விட்டாப்ல பாத்தியா? ஆமா, பேசி ஒன்னும் சமாளிக்க முடியல. பில்டப் அதிகமா இருக்கேன். அப்படி என்ன அவர் இருக்கு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பெண்மணியால் வர்ணிக்கப்பட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை வெகு விரைவாக சந்தித்து கலகத்தை தொடரலாம். நாராயணா
ராசனுக்கு பூமால போடு இது திருநாடு ஒரு பூந்தேறு போட்டி வரும் திருநாடு வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு இது திருநாடு ஒரு பூந்தேறு போட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் பாசமற்ற ராசாத்தி போடாத வேஷப்பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல நீடாத பாதையெல்லாம் நடந்தாரு போடாத வேஷப்பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல நீடான பாதையெல்லாம் நடந்தாரு மறி போற மல்லிக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்ண கண்டு பணிந்தாரு வேறென்ன வாரென்ன வெறுப்பான ஆரென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷே யாரு பல்லாக்கு குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள அவ வந்த ஆடி தேருக்குள்ள பூவான தோல் மீது போற பல்லாக்கு குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி அடமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அந்த பக்கம் மேலதுக்காக ஒரு கைதறி கொடுங்க. ஏன்னா ஒரு சில பாடலில் இந்த பாட்டில் என்ன நடை இருக்கோ என்ன அடி இருக்கோ அந்த அடியை அப்படியே கொடுத்தா தான் பாட தெரியாத ஆளு கூட பாடணுமே ஆசை வரும். அப்படியான இசையை கொடுத்த இசையின் மேதைகளுக்கும் அதை ஆமோதித்து கைதட்டிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்குமே நன்றி தெரிவித்து காலதாமதம் காரியங்கள் யாராக இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள் அந்தரம் இருந்து முழக்கி வந்த நம்பும் எங்கள் கண்ணசாமிக்கு தகுந்த சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை எந்த உலகை